வணக்கம். நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது வேதங்களில் காணப்படுது. அதாவது வேதங்களில் காணப்படுகிற இந்த நாடி ஜோதிடம் பிரம்மாவனால மகர்ஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்டது. அப்படி இந்த மகர்ஷிகளுடைய பரம்பரையில் வந்த நாங்கள் இந்த ஓலைச்சுவடியை, இந்த ஜோதிடத்தை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இந்த ஜோதிடம், இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது புதிய விஷயம் இல்லை. இது பல நூற்றாண்டுகளாக வழக்கத்தில் இருக்கக்கூடியது. அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, புத்தர் பிறந்தப்ப அவருடைய தந்தை சுத்தோதனார் அப்படிங்கிறவர் புத்தர்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாடி ஜோதிடத்தையும் ஜோதிடர்களையும் கூப்பிட்டு அவருடைய எதிர்காலத்தை ஆய்வு செஞ்சிருக்கிறார். அப்படி முகலாயருடைய காலத்தில் அக்பர் அவருடைய தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நாடி ஜோதிடத்தின் மூலமாக தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி இந்த மகாசிவ நாடி அப்படிங்கிறது மகர்ஷிகளுடைய மூலமாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக பிரம்மாவனுடைய மூலமாக அளிக்கப்பட்ட இந்த நாடி ஜோதிடம் மகரிஷிகளுடைய பரம்பரையில் வந்த நாங்கள் இந்த ஓலைச்சுவடியை வர்றவங்களுக்கு படித்து காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது 5வது தலைமுறை. என்னுடைய தலைமுறை அப்படிங்கிறது 5வது தலைமுறை. என்னுடைய தந்தையார் அருள் சிவ ஆறுமுகம் அப்படிங்கிறவங்க. இப்போ என்னுடைய பேர் ஏ சிவசுவாமி அப்படிங்கிறது. இப்போ என்னுடைய சர்வீஸில், என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு 5-6 தேர்தல்களை சந்திச்சிருக்கிறேன். அதாவது 5-6 தேர்தல்களுக்கு நம்ம பலன் சொல்லியிருக்கோம்னா இந்த ஓலைச்சுவடியில் என்ன வந்தது அப்படிங்கிறத வர்றவங்களுக்கு படித்து காட்டியிருக்கிறோம். அதனால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் முக்கியமாக நார்த் இந்தியாவிலிருந்து 2-3 பிரதமர்களும் வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து அவங்களுடைய தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதன் மூலமாக அவங்க பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் இதற்கு முன்பு நடந்தது. அதே மாதிரி பல முதல்வர்கள் இங்கே வந்து இந்த ஓலைச்சுவடி, எங்களுடைய நிறுவனத்திற்கு வந்து இந்த ஓலைச்சுவடியில் அந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி மிக முக்கியமான நடிகர்கள் இப்படி நிறைய பேர் நம்ம அலுவலகத்துக்கு வந்து பலன்களை தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்படி இந்த தேர்தலில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களும் எங்களுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, இந்த தேர்தலுக்காக நான் ஜெயிப்பனா அப்படின்னு சொல்லி பல முக்கியமானவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நம்ம அலுவலகத்தில் வந்து பார்க்கும் பொழுது, அவங்களுக்கு வரக்கூடிய பலன்களை பார்க்கும் பொழுது அந்த பலன்கள் மூலமாக எங்களுக்கு யார் தான் வரப்போகிறாங்கங்கிறது தெளிவாக தெரிந்துவிடும். இதுபோலவே சென்ற தேர்தலில் கூட என்னுடைய ப்ரெடிக்ஷன், அதாவது நாடி ஜோதிடத்தின் மூலமாக என்னால் வாசிக்கப்பட்ட பலன்கள் ஒத்து வந்திருக்கு. அவங்களுக்கு நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இதுபோல் இந்த தேர்தலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் இந்த அரசியல் துறையான காண்டத்தை எடுத்தோம். அது ஒரு காண்டம்ங்கிறது ஒரு சாப்டருங்கிறது. இது அரசியலுக்கே ஒரு தனி சாப்டர் இருக்குது. இந்த நாட்டை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, இயற்கை சீற்றத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, நாட்டுடைய ஆட்சி நிலவரத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, இப்படி பல நாடிகள் நம்மகிட்ட இருக்குது, காண்டங்கள் இருக்குது. அப்படி இந்த 2016 இந்த தேர்தலில் யார் கரெக்ட் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஒரு முறை எடுத்து வாசிக்கும் பொழுது அதில் முக்கியமான வரிகள் 4 வரிகள் தென்படுது. அந்த முக்கியமான வரிகள் என்ன அப்படிங்கிறது,
தமிழில் தான் இருக்குது. அது தமிழ் பாடல் தான். அது ஓலைச்சுவடிகளில் பாடல் மூலமாக தான் இருக்குது. அதாவது படித்து காட்டுறேன் அந்த வரிய. தெரிய வரும் ஆட்சி முறை அரிய மேலாய் தெளிவாகும் பல முயற்சி காலம் கொள்ள உரியதொரு வெற்றிதான் உயரும் சொல்லே உருவாகும் கலை வழியும் முன்னும் பின்னும். இப்படி இந்த தேர்தலை பற்றிய விஷயம், தேர்தலை பற்றிய முடிவு இந்த 4 வரியில தான், முக்கியமான 4 வரியில இருக்கு. இந்த சிறப்பு வாய்ந்த தேர்தல் எப்படி அமையுது அப்படின்னா, தெரிய வரும் ஆட்சி முறை அறிய மேலாய். இந்த தேர்தல் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த நூலை படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ தெளிவாகும் பல முயற்சி. இந்த தேர்தல் எப்படிப்பட்டது அப்படின்னா, பல முயற்சி, பல முனை போட்டிகளாக அமைய போகுது இந்த தேர்தல். காலம் கொள்ள, இந்த கால சூழல் இப்படி தான் இருக்கும், பல முனை போட்டியாக இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கற்பனையில் முயற்சி செய்வாங்க. உரியதொரு வெற்றி தான். உரிய வெற்றி யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உரியதொரு வெற்றி தான் உயரும் சொல்லே. உரிய வெற்றி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, வெற்றி உயரும் சொல்லே. வெற்றிங்கிறது ஜெயம். ஜெயம் அப்படிங்கக்கூடிய சொல்லுடையவங்களுக்கு இந்த வெற்றி அமைய போகுது. உருவாகும் கலை வழியும் முன்னும் பின்னும். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, உருவாகும் கலை வழியும் முன்னும் பின்னும். கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்க. முன்னும் பின்னும், இதற்கு முன்பு ஆட்சி ஆண்டவங்க, பின்னும் இதற்கு பிறகும் ஆட்சி ஆள போறவங்க அப்படின்னு மிக தெளிவாக தெரியுது. அதாவது உரியதொரு வெற்றிதான் உயரும் சொல்லே. அதாவது இந்த வெற்றி உரியவங்களுக்கு போய் சேரப்போகுது. வெற்றிதான் உயரும் சொல்லே. அந்த வெற்றியாளர் யாரு அப்படின்னா, வெற்றிங்கக்கூடிய சொல்லுடையவங்களுக்கு தான் இந்த வெற்றி வந்து அமையப்போகுது. இந்த ஜெயம்ங்கிறவங்க, இந்த ஜெயம், அந்த ஜெயம்ங்கிற பெயருடையவங்களுக்கு தான் அமையப்போகுது. உருவாகும் கலை வழியும், அவங்க கலைத்துறையில் இருந்தவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, கலை சம்பந்தப்பட்டவங்க. முன்னும் பின்னும் ஆட்சியாளர், அவங்க இதற்கு முன்பாகவும் ஆண்டவங்களாக இருப்பாங்க, பின்னும் இதற்கு பிறகும் கூட ஆளப்போகிறவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லி, இந்த மகாசிவ வாக்கிய நாடியின் மூலமாக தெரிய வருது நமக்கு. இந்த மாதிரி தான் அந்த பலன்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.